சிஎஸ்கே டீமுக்கு எதிரான போட்டியில ஆர்சிபி டீம் 28 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஐபிஎல் தொடரோட 68வது போட்டியில சிஎஸ்கே அணியை எதிர்த்தது ஆர்சிபி டீம். இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின ஆர்சிபி டீம் 20 ஓவர்கள்ல 5 விக்கெட் இழப்புக்கு 218 ரன்களை குவிச்சாங்க. இதனால ஆர்சிபி டீம் சிஎஸ்கே டீமை விட 200 ரன்களுக்குள் கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு சிஎஸ்கே டீம் தரப்புல இருந்து ருதுராஜ் அண்ட் ரச்சின் கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க. மேக்ஸ்வெல் வீசின ஃபர்ஸ்ட் பால்லயே ருதுராஜ் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. தொடர்ந்து வந்த டேரில் மிச்சல் 4 ரன்கள்ல ஆட்டமிழக்க சிஎஸ்கே டீம் 19 ரன்களுக்கு 2 விக்கெட்களை இழந்து ரொம்பவே தடுமாறிட்டாங்க. அதுக்கு பிறகு ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா கூட்டணி சேர்ந்தாங்க. ரஹானே வந்ததும் அபாரமா 6 அடிக்க இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா நிதானமா ஆடினாரு. இதனால 6 ஓவர்களோட முடிவுல சிஎஸ்கே டீம் 58 ரன்களை சேர்த்திருந்தாங்க. தொடர்ந்து இவங்க 2 பேரோட அதிரடியால சிஎஸ்கே டீமோட ஸ்கோர் ரொம்ப சீக்கிரமாவே ஹையாக ஆரம்பிச்சது. சிறப்பா ஆடின ரஹானே 22 பந்துகள்ல 33 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்துட்டாரு. உடனே சிவம் தூபே களம் புகுந்தாரு இம்பாக்ட் பிளேயரா. சிவம் தூபேவை கட்டுப்படுத்த ஆர்சிபி டீம் ஃபீல்டிங்ல நிறைய மாற்றங்களை பண்ணாங்க. இதனால சிவம் தூபே ரன்களை எடுக்க முடியாம ரொம்பவே திணறி போயிட்டாரு. இந்த நிலையில ஃபெர்குசன் வீசிய 12வது ஓவர்ல 6 அடிச்சு ரச்சின் ரவீந்திரா அரை சதத்தை எட்டிட்டாரு. இந்த ஓவர்ல மட்டும் 19 ரன்கள் விளாசப்பட்டுச்சு. ஆனா அடுத்த ஓவர்ல சிவம் தூபே பண்ண தவறால ரச்சின் ரவீந்திரா 37 பந்துகள்ல 61 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆயிட்டாரு. தொடர்ந்து கேமரான் கிரீன் வீசின அடுத்த ஓவர்லேயே 6 அடிக்க ட்ரை பண்ணி சிவம் தூபே 15 பந்துகள்ல 7 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறிட்டாரு. அதுக்கு பிறகு சாண்ட்னரும் 3 ரன்கள்ல வெளியேற சிஎஸ்கே டீம் 15 ஓவர்கள்ல 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 126 ரன்கள் மட்டும்தான் சேர்த்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜடேஜா அண்ட் தோனியோட காம்போ ஜாயின் பண்ணாங்க. அப்போ சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற 24 பந்துகள்ல 63 ரன்கள் தேவைப்பட்டது. அதே நேரத்துல யாஸ் தயால் வீசின 17வது ஓவர்ல 13 ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு. சிராஜ் வீசின 18வது ஓவர்ல 15 ரன்கள் அடிக்கப்பட்டுச்சு. அப்போ சிஎஸ்கே டீம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ரொம்பவே பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில ஃபெர்குசன் வீசின 19வது ஓவர்ல ஒரு 6 2 பவுண்டரி உட்பட 18 ரன்கள் விளாசப்பட்டுச்சு. இந்த நிலையில கடைசி ஓவர்ல சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு போக 17 ரன்கள் தேவையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால்லயே தோனி 6 அடிக்க 2வது பால்ல தோனி 25 ரன்கள்ல ஆட்டமிழந்து வெளியேறிட்டாரு. அதுக்கு பிறகு சர்துல் தாக்கூர் 3வது பந்துல ரன் சேர்க்க முடியாம ரொம்பவே திணறி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம 3 பந்துகள்ல 11 ரன்கள் எடுக்க வேண்டிய தேவையும் அப்ப இருந்தது. 4வது பந்துல சர்துல் தாக்கூர் 1 ரன் எடுக்க கடைசி 2 பந்துல 10 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா ஜடேஜா களத்துல வந்தாரு. கிட்டத்தட்ட 2023வது வருஷம் ஃபைனல் போட்டிய அந்த மொமெண்ட் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திச்சு. அப்போ வீசப்பட்ட 5வது பந்துல ஜடேஜாவோட பேட்ல பந்து படாம மிஸ் ஆயிருச்சு. அப்போ ஆர்சிபி டீம் வீரர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசி பந்தும் டாட் பாலா மாறிடுச்சு. இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய மோசமான நாளா அமைஞ்சிருச்சு. இதனால சிஎஸ்கே டீம் 20 ஓவர்கள்ல 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 191 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னாலேயே ஆர்சிபி டீம் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஆர்சிபி ஒன்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆன அடுத்த செகண்ட்லேருந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேஷன் மூடுக்கு ஆன் ஆயிட்டாங்க.